அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது மனதனுடைய இருப்பிடம் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய உதாரணங்கள் மூலமாக சாமி விளக்கியிருந்தார். அதாவது பிரகாசம் மேல்பாகத்தில் தான் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். நம்முடைய புத்தி ஆலோசனை சமயத்தில் மேலே போய் தான் அந்த புருவ மத்தியத்தில் தான் போய் அது பதிவு பண்ண அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல பிரகாசம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே அக்னியும் இருக்கணும். அந்த அக்னிங்கிறது நம்முடைய அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம் தான் அப்படிங்கிறதையும் சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நம்மளுடைய மனம்ங்கிறது ஜீவனில் லயிக்கும் போது மட்டுமே தான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எந்த ஒரு இடத்துலையும் அது வெளியில் போகாமல் ஒரே நிலையாக ஒரே இடத்துல அது அடங்கி இருக்குது. மற்ற எந்த வேலை செய்யும் போதும் அது பல விதமாக அது மாறி மாறி போயிட்டே இருக்குதுங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மனதனுடைய உற்பத்தி ஜீவனில் இருக்கிறனால தான். அதனால தான் அது ஜீவன்லேயே லயிக்குது. எப்படி ஒரு உப்பு தண்ணீரில் லயிக்குதோ, அந்த உப்புனுடைய உற்பத்திங்கிறது தண்ணியில் இருந்ததுனால அது அங்கே லயிக்கிறதுன மாதிரி நம்முடைய மனதனுடைய உற்பத்தி ஜீவனில் இருக்கிறதுனால அது ஜீவனில் மட்டுமே லயிக்குது. அப்படி பார்க்கும்போது ஆலோசனை சமயத்துலேயும் அது லயிக்க செய்யுது, தூக்க சமயத்துலேயும் அது லயிக்க செய்யுது, சம்யோக சமயத்துலேயும் அது அங்கே போய் ஜீவனை தொடும்போது லயிக்க செய்யுது. அதனால் அந்த மனதனுடைய இருப்பிடம், அதனுடைய சொந்த வீடு அப்படின்னா அது அடங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது புருவ மத்தியத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அத்தியாயம் 3 சிஷியன் கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களில் தானே ஈஸ்வரன்னு சொல்லிட்டீங்க, நம்மளுடைய சக்தி வெளியில் வியாபிக்கும் போது தான் அதுலேருந்து இந்த உலகம் உண்டாயிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. ஆனால் சாதாரணமாக ஜனங்க நம்மளுடைய ஜனனம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த ஜனன மரணம் அப்படின்னா பாவ புண்ணியத்தை வச்சு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஏன்னா அதை பற்றி இன்னும் நீங்கள் பேசலை. நம்மளுடைய ஜனனத்தையும் மரணத்தையும் பற்றி வெளி உலகத்தில் என்னவா புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது நம்மளுடைய புண்ணியம் செஞ்சது அந்த பலனை வச்சு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம இறக்கிறதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் அந்த புண்ணியம் பாவத்தினுடைய பலனை வச்சு தான் நாம் அந்த நிலையில் தான் நாம் அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறதையும் வெளியில் சொல்லிட்டு வராங்க. அப்போது இதை பற்றின விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு கேட்குறாரு, புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நாம் எந்த அளவுக்கு அந்த புண்ணியம் பாவத்தை பற்றின ஒரு விளக்கம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட எது புண்ணியம் எது பாவம்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? புண்ணியம்னா நல்லது செய்கிறது, மற்றவங்களை இம்சை செய்யாமல் அவங்களுக்கு உதவி பண்ணுறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணி அது தெய்வ வழிபாட்டில் இருக்கிறது, அன்னதானம் செய்கிறது, அப்போ மற்ற உயிரினங்கள்கிட்ட தயவாக நடந்துக்கிறது, கருணையோடு நடந்துக்கிறது, இதெல்லாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிட்டு வரோம். பாவம் அப்படின்னா மற்ற உயிரினங்களை இம்சப்படுத்துறது, அவங்கள துன்பப்படுத்துறது, அப்புறம் கெட்ட தொழில்கள் செய்கிறது. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டமாகட்டும், சமுதாயத்தினுடைய சட்டத்திட்டமாகட்டும், இது எத்தனைக்குமே எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறது. அப்புறம் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது, தன்னுடைய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிறது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிட்டு வரோம். அப்போ சாமி சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இதுதான் புண்ணியம் இதுதான் பாவம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது நல்லது செய்கிறதெல்லாம் புண்ணியம்னும் கெட்டது செய்கிறதெல்லாம் பாவம்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் சாமி அதை தப்புன்னு சொல்கிறார். அப்படி அல்ல. இங்கே செயல்முறை அப்படிங்கிறது அப்படிப்பட்டதாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தை நாம் நல்லதுன்னு நினச்சி பண்ணுவோம், அது நாளைக்கு அது கெட்டதாக நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி சரின்னு தோன்றது நாளைக்கு அது சரி அல்ல அப்படின்னு சொல்லி தோண வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது உண்டாகும். அப்போ இங்கே நல்லது கெட்டதை வச்சு இங்கே எதுவுமே நடக்கிறது கிடையாது. பொதுவாக நான் நல்லதுன்னு நினைப்பேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு எது சௌரியமாக இருக்கோ, எனக்கு எது லாபகரமாக இருக்கோ, எனக்கு எது நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் இருக்கோ, இதைத்தான் நான் நல்லதுன்னு நினச்சிட்ருப்பேன். இன்னொருத்தர் அதே தான் நினச்சிட்ருப்பார். அப்போ கெடுதல்னு சொல்லி நான் எதை நினைப்பேன்? எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியது, எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேறலைன்னா அது கெட்டதுன்னு ஆயிரும், அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அது நல்லதுன்னு ஆயிரும். அப்போது என்னை வச்சு தான் என்னுடைய சுயநலத்தை வச்சு தான் அந்த நல்லது கெட்டதை நான் தீர்மானிக்கிறேன்.
அங்கே பொதுவாக நீங்கள் வந்து நல்லது கெட்டதை உங்களால் பேச முடியாது. ஒரு வியாபாரம் பண்ணுறேன், நல்ல லாபம் கிடச்சிருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதில் அதிகப்படியான ஒரு லாபத்தை நான் அதில் எடுத்துருக்கிறேன். அந்த அதிக விலைக்கு அதை நான் விற்றுருக்கிறேன். அப்போ அது வாங்கினவருக்கு என்னவாக இருக்கணும்? நஷ்டமாக தான் இருக்கணும். ஏன்னா அவர் சரியான வகையில் அந்த சரியான லாபத்தில் அவர் வாங்கலை. நான் அவரை ஏதோ ஒன்று சொல்லி நான் அதிக லாபத்துக்கு எனக்கு அதிகமாக லாபம் வர்ற மாதிரி நான் விற்றுட்டேன். அப்போ அது எனக்கு புண்ணியமாக இருக்குது, எனக்கு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் வாங்கினவருக்கு அது கெட்ட விஷயமா இருக்குது. இப்படி தான் நம்மளுடைய சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு என்ன வேணுங்கிறத நிர்ணயித்து தான் நான் வந்து நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறேன். என்னுடைய விருப்பம் நடந்துச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லிடுறேன். என்னுடைய விருப்பம் நடக்கலைன்னா அது கெட்டதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதையே எனக்கு என்னுடைய விருப்பம் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அது நடந்துருச்சுன்னா அந்த செயல் எனக்கு கெட்டதாக மாறிடும். அது நடக்கலைன்னா நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது நடக்காமல் போச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்பா எனக்கு அது நடக்கலை, நல்ல வேலை, எனக்கு எந்த நஷ்டமும் உண்டாகலை அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது நாம் நிர்ணயிக்கக்கூடிய இந்த நல்லது கெட்டது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடித்தளம் வந்து சுயநலத்தில் தான் இருக்குது. என்னை பற்றின விஷயத்தை வச்சே தான் நான் அதை தீர்மானிக்கிறேன். மற்றவங்களுடைய அதில் பாதிப்பு இருக்கா, மற்றவங்களுக்கு அது நலன் இருக்குதா, இதை பற்றி நான் சிந்திக்கிறது கிடையாது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, இந்த நல்லது செய்கிறதெல்லாம் புண்ணியம்னும் கெட்டது செய்கிறதெல்லாம் பாவம்னு நீங்கள் நினைக்கிறதே வந்து அதனுடைய அடிப்படையே சுயநலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறனால அவர் அதை மிகவும் தப்பிதமாகுங்கிறார். நீங்கள் அப்படி நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு. அப்போ புண்ணிய பாவங்களை கொண்டு தான் ஜனன மரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த ஜனன மரணம்ங்கிறது நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குமா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அது அந்த அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுதா அப்படின்னு கேட்டால், அது எல்லாத்துக்கும் அப்படி தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சிங்கம், புலியாகட்டும், பறவை இனங்களாகட்டும், மீன்களாகட்டும், ஊர்வன, இப்படி எத்தனையோ உயிரினங்கள் அந்த ஜாதி வரையாக இருக்குது. அந்த இன வேறுபாடுகள் அங்கே இருக்குது. அப்போ அத்தனைக்கும் இந்த பாவம் புண்ணியங்கிறது அங்கே சம்மந்தப்படுறதா நாம் நம்பிட்டுருக்கிறோம். அப்போ சாமி கேட்குறாரு, எதெல்லாம் வந்து பாவத்தை கொண்டு பிறந்தது, எதெல்லாம் புண்ணியத்தை கொண்டு பிறந்தது அப்படின்னு. இப்போ நமக்கு நம்மளை பற்றின ஒரு அடையாளம் தெரியும். நம்மளால் எதெல்லாம் முடியுது, நாம் தான் எந்த அளவுக்கு நாம் ஒரு அறிவு ஜீவியாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு அடையாளத்தை நாம் புரிஞ்சு வச்சுருப்போம். அப்போ மற்ற உயிரினத்தை கவனித்து பார்க்கும்போது நாம் அதை வகைப்படுத்துகிறோம். இந்த அறிவியல்லாம் அந்த வகைப்பாடு இருக்குது. ஓரறிவுள்ள ஜீவிகள், ஈரறிவுள்ள ஜீவிகள், 3 அறிவுள்ள ஜீவிகள், 4 அறிவுள்ள ஜீவிகள், 5 அறிவுள்ள ஜீவிகள் அப்படின்னு. இப்போ மனிதனை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 அறிவுள்ள ஜீவி நம்ம தான் ஹையஸ்ட்டு, நமக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம பாருங்கள், விண்கலத்துக்கெல்லாம் போயிட்டு வரோம், அந்த விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வரோம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த மைண்டு நல்லா இருக்குது. அப்போ நம்ம அந்தளவுக்கு நம்ம அறிவாளியாக இருக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அந்த மைத்துனம்ங்கிற அந்த சம்யோகத்தை செய்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு வேறு ஒன்றுமே அங்கே தேவைப்படலை, அதோடு நின்றுடுறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம். இந்த செயற்கை மலையை கூட நம்ம உண்டு பண்ணுறோம். அப்போ இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையுள்ள ஒரு ஆட்களாக நம்மளை நாமளே பாவிச்சிட்ருக்கிறோம். அதனால தான் சயின்ஸில் நம்மளை 6 அறிவுள்ள ஜீவிகள் அப்படின்னு சொல்லி உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் எண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி தான் நாம் இந்த பிறவி அடிப்படையிலே நாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம் தான் புண்ணியம் செஞ்சு பிறந்திருக்கிறோம், அதனால தான் நம்ம மனித இனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். மற்ற ஜீவிகள் எல்லாம் பாவம் செஞ்சதுனால பன்னியாவோ, நாயாவோ, பூனையாவோ, மாடாவோ, கழுதையாவோ எப்படியோ அது பிறந்திருக்குது. ஏன்னா அவங்கள பாவம் செஞ்சு பிறந்ததுனால அப்படி பிறந்திருக்கிறாங்க. நாம் புண்ணியம் கொண்டு பிறந்ததுனால நம்ம மனிதராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு கற்பனையை வளர்த்தி வச்சுருக்கிறோம். அப்போ அதெல்லாம் எப்போ வந்து இந்த புண்ணிய பாவத்தை செஞ்சு இந்த பிறவியில் மனிதராகவோ மிருகமாகவோ பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. முன்னாடி பிறவியில். அப்போ முன்னாடி பிறவியில் ஒரு செயல் செஞ்சு அது நல்லதாவோ கெட்டதாவோ இருந்தால் அதனுடைய பலனை பின்னாடி வரக்கூடிய ஜென்மங்களில் அதுக்கான பலனை அவங்க வந்து கொடுக்கறதா நாம் வந்து நம்பிட்டுருக்குறோம். அப்போ முன்னாடி பிறவியில் நாம் யாராக இருந்து இந்த பிறவியில் முன்னாடி பிறவியில் யாராக இருந்து ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு இந்த பிறவியில் நம்ம மனிதராக பிறந்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை மற்ற உயிரினங்களெல்லாம் முன்னாடி பிறவியில் யாராக இருந்துக்கிட்டு பாவம் செஞ்சு இந்த பிறவியில் மிருகங்களாக பிறந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா இந்த உடம்போடு சம்மந்தப்பட்டது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு எதெல்லாம் அனுபவிச்சிச்சோ, எதெல்லாம் பார்த்துச்சோ, கேட்டுச்சோ, அறிஞ்சிச்சோ, இந்த டேட்டா மட்டும்தான் இந்த மூளைக்குள்ளே இருக்குது. அந்த பழைய ஜென்மத்தினுடைய டேட்டா எங்கே இருக்குதுன்னா அந்த பழைய உடம்புல இருக்குது. அந்த உடம்பு அழியும் போது அதோடைய அந்த டேட்டா அழிஞ்சு போச்சு.
அப்போ இந்த டேட்டாவை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஜென்மத்தினுடைய நிகழ்வுகள் தான் நம்மளால் சொல்ல முடியும். முன்னாடி ஜென்மத்தினுடைய நிகழ்வுகள் அந்த உடம்போடையே முடிஞ்சு போச்சு. அங்கேயே அது எரிக்கப்பட்டதோ இல்லை புதைக்கப்பட்டோ அது காணாமல் போயிருக்கும். அந்த உடம்போடையே அது போயிடுச்சு. அப்போ அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. நமக்கு இப்போ இருக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது சாமி சொல்கிறாரு, அப்போ அவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளை பற்றி நாம் நம்புறதுக்கு பலன் இல்லைன்ட்டார். அவனுடைய அனுபவத்துக்கும் யுக்திக்கும் ஸ்ருதிக்கும், அதாவது அறிவுக்கும் எது சரியாக இருக்குதோ, எது அவங்க அனுபவத்துக்குள்ளே வருதோ அதை மட்டுமே நம்ப வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அறிவுரையாக சொல்கிறார். நம்ம எதோ கற்பனை பண்ணி வச்சுருப்போம், நம்ம அப்படி இருந்திருப்போம் அதனால் இப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நம்ம நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் கிடையாது. அது வெறும் ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடும். அது உண்மையாகவே இருந்தாலும் அது பொய்யாகவே இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. நமக்கு அது தேவைன்னா அது அங்கேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த ஜீவன்கிறது வேணும். அந்த ஜீவன் தான் உணர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் மாயையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது பிரம்மமாக மாற வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போ அந்த ஜீவன்கிறது ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு தேவைங்கிறனால தான் அந்த ஆத்மாவை ஒவ்வொரு ஜென்மமும் நம்மக்கிட்ட தவறாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. போன ஜென்மத்தில் நம்மக்கிட்ட இருந்த அதே உயிர் தான் இந்த ஜென்மத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற அதே உயிர் தான் அடுத்த ஜென்மத்திலையும் வரப்போகுது. அப்போது நமக்கு தேவையானதை மட்டும்தான் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு அதை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஆத்மாக்குள்ளே சில அனுபவங்கள் மூலமாக அது விஷயங்களை கற்று வச்சுருக்கோம். அது இந்த ஜென்மத்தில் அது பார்த்த உடனே அது புரிஞ்சுக்கும். எப்படின்னா, ஒருத்தன் ஸ்கூலில் சேர்ந்து ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அங்கேருந்து முதல் பாடத்துலேருந்து படிச்சுக்கிட்டே வரான். காலாண்டு பரீட்சை ஒன்று இடையில ஆகஸ்ட் மாதம் வரும். அப்போ அது வரைக்கும் என்ன படித்தானோ அது ஒரு எக்ஸாமாக எழுதிடுவான். மறுபடியும் காலாண்டு பரீட்சை லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 வரைக்கும் ஒரு பாடத்திட்டம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒரு டிசம்பர் மாதத்தில் ஒரு அரையாண்டுன்னு ஒன்று வரும். அந்த அரையாண்டுக்குள்ளே அவன் 6லேருந்து ஒரு 10 வரைக்கும் இருக்கிற பாடத்திட்டத்தை அவன் படித்து முடிச்சிருப்பான். அந்த அரையாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இருந்தே டெஸ்ட் வைப்பாங்க. முதல்லேருந்து 10 வரைக்குமே அந்த எக்ஸாம் வரும். அப்போ அவன் இந்த 6 to 10 வரைக்கும் தான் படித்து வச்சுருப்பான். அந்த 1 to 5 அவனுக்கு மறந்து போயிருக்கும். அதுக்காக அவன் திரும்ப மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு முறை நீங்கள் போய் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அது உடனே அது ஞாபகத்துக்குள்ளார வந்துடும். அதே மாதிரி தான் நாம் இதுக்கு முன்னாடி அனுபவித்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனால் அதை நாம் இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு வகையில் நாம் அதை கவனிக்கும் போது, அது நமக்குள்ளார எதிர்படும் போது உடனே அது ஞாபகத்துக்கு வந்துடும். இதைத்தான் விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பட்டினத்தாருக்கு நடந்தது. அவர் சுகபோகமாக எப்போவும் கோடீஸ்வரராக அவர் பாட்டுக்கு அவர் பக்தியை செலுத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னதுமே அவர் இதுக்கு முந்தின ஜென்மங்களில் எத்தனை ஜென்மங்களில் அவர் அதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவப்பட்டு ஒரு பெரிய நிலையை அடைஞ்சு வச்சுருந்தாரோ அது இந்த ஜென்மத்தில் மறந்து போயிருந்தது. ஒரே வார்த்தையில் அவருக்கு ஞாபகம் ஊட்டுற ஒரு வேலை அங்கே நடந்துருச்சு. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கேன்னு சொன்னதுமே அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாம், இதை நம்ம அந்த ஜீவன் உணர்ந்துருச்சு. ஆமாம், இது நம்ம மறந்துட்டோம். நம்ம இதை ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படித்து முடித்தது தானே, உணர்ந்தது தானே, நம்ம இப்போது மறந்து போய் ஏன் அதே வேலையை செஞ்சிட்ருக்குறோம், இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு உடனே ஏற்பட்டது. அப்போது அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய நிகழ்வுகளை யாராவது இங்கே ஞாபகப்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். ஆனால் நமக்கு அப்படி ஞாபகப்படுத்துறதுக்கான அவசியங்கிறது யாருக்குமே இல்லை. அது அவங்களுக்கு அவசியம்னு அவங்க நினைக்கலையான்னு தெரியல. ஆனால் அப்படி எந்த ஒரு நிகழ்வையும் நம்மக்கிட்ட நீ போன ஜென்மத்தில் இப்படியா இருந்த, நீ இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கே இங்கே ஆளு இல்லை. அப்போ அதை நம்ம நம்புறதுலையும் அதை பற்றி நம்ம நினைக்கிறதுலையும் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது நமக்கு என்ன தேவையோ அது இந்த ஜென்மத்தில் நம்மக்கிட்ட அது எதிர்படுது, நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு ஆன்மா அனுபவித்த அனுபவங்களை இங்கே எதிர்படுற விஷயங்களை வச்சு அது உடனே டக்குன்னு அது கேட்ச் பண்ணிக்குது. இது எனக்கு ஏற்கனவே அனுபவத்துக்குள்ள விஷயந்தான், இனிமேல் நம்ம சரி பண்ணிக்கணும்னு உடனே உணருது. அதே விஷயம் வேற ஒருத்தருக்கு போய் சேரும்போது அது உணரப்படுறது கிடையாது. ஏன்னா அது இன்னும் படிக்கலான்னு அர்த்தம். இப்போ படிக்காதவன் அந்த எக்ஸாம் அரையாண்டுக்கு முன்னாடி அவன் 3வது பாடத்திட்டத்தை இன்னும் படிக்கலை, அவன் இன்னும் மனனம் செய்யலை. அவனுக்கு எத்தனை முறை ஞாபகப்படுத்தினாலும் அவனுக்கு திரும்ப வரப்போகிறது இல்லை. ஏன்னா அவன் மீண்டும் படிக்க வேண்டிய நிலைமைங்கிறது இருக்குது. ஏற்கனவே படித்தவனுக்கு தான் ரெஃபரன்ஸ் இருந்தால் போதும். அவன் ஞாபகப்படுத்தல் யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே அவன் கேட்ச் பண்ணிக்குவான் அந்த விஷயத்தை.
அப்போ உணரப்படாத அந்த ஆத்மாக்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு நீங்கள் எத்தனை முறை இந்த சத்தியம் போய் அவங்க முன்னாடி நின்னாலும் அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. எவ்வளோ ஞாபகப்படுத்துதல் வந்தாலும் அங்கே அவங்களால உணர முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படித்த விஷயங்களை தான் இங்கே வந்து உணர்ந்து ஞாபகப்படுத்தி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்மளுடைய தேவை என்னவோ, இந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர முன்னாடி நான் எப்படி இருந்தேன், முன்னாடி யாராக இருந்தேங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ எறும்புலேருந்து நாம் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை சிருஷ்டிகளை நம்ம கேள்விப்படுறோமோ, எறும்பு, அப்புறம் அந்த மிருகங்களில் காட்டில் வாழ்கிறது இருக்குது, வீட்டுக்குள்ளார வாழ்கிறது இருக்குது, அப்புறம் நமக்கு உதவிகரமாக நம்மளை தொழிலோடு சேர்ந்து இருக்கக்கூடியது குதிரை, மாடு, ஆடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, கழுதை. அப்புறம் இதெல்லாம் பறவை இனங்கள் இருக்குது, மீன்கள் இருக்குது, ஊர்வன இருக்குது, பூச்சி இனங்கள் இருக்குது, புழுக்கள் இருக்குது, இப்படி எத்தனையோ இன வகைகள் இருக்குது. அப்படி நாம் எதெல்லாம் கேள்விப்படுறோமோ, கேட்குறோமோ, பார்க்குறோமோ, அறியறோமோ அது எல்லாமே சாமி ஒரே ஜீவனாகும்ட்டார். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த உடம்புல அந்த வித்தியாசம் இருக்கலாம், அந்த இன வித்தியாசமுங்கிறது இருக்கலாம், அந்த உருவத்தில் அந்த வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு கொசுவாகட்டும் நாமளாகட்டும் ரெண்டும் சமம் தான் சாமி சொல்கிறார். அப்போ எல்லா உயிரினத்துடைய அந்த ஜீவன்கிறது ஒன்று தான். நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும், நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் அறிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனுடைய எல்லா மிருகங்களோ பூச்சி இனங்களோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஜீவனும் உங்களுடைய ஜீவனும் ஒரே நிலைமையில் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. இப்படி வித்தியாசமாக பார்க்குறதெல்லாம் அந்த உருவ வித்தியாசத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான ஒரு நியதி என்ன அப்படின்னா, அந்த ஜீவன் தான் சக்தியாக சலித்து வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. இது எனக்கும் சரி, ஒரு கொசுவுக்கும் சரி, அதனுடைய ஜீவன் தான் சக்தியாக மனமாக சலித்து வெளியில் வந்து உலகத்தை உண்டு பண்ணியிருக்கு. எனக்கும் அதே ஜீவன் தான் சக்தியாக சலித்து வெளியில் வந்து மனமாக வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி வச்சுருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய மற்ற எல்லா ஜீவிகளும் எங்கிருந்து வந்திருக்குன்னா எனக்குள்ளாரது தான் வந்திருக்கு. ஏன்னா தூங்கும் போது இது அத்தனை எனக்குள்ளாரே போயிடுது, முடிக்கும் போது எல்லாமே என்னிலிருந்தே வெளியில் வருது. அப்போது இதெல்லாமே என்னுடைய ஒரு பாகம் தானே, எனக்குள்ளாருந்து வெளியில் வந்த பாகம் தானே. அதனால தான் சாமி இதை என்னுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போது இது எப்படி இந்த பிரதிபலிப்பு இருக்குதுங்கிறத அவர் பின்னாடி வந்து விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நம்ம புண்ணியம் பாவத்துக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ புண்ணியம் பாவத்தை கொண்டு தான் பிறப்பு இறப்பு அப்படின்னா, அந்த மனிதர்னு அபிமானிச்சுட்ருக்கிற இதுலேயும் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் புண்ணியர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மனிதர்களில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, ரொம்ப வறுமையில் எளிமையாக இருந்துட்டு வறுமையில் வாடிட்டுருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு சிலர் வந்து சுகபோகமாக ஐஸ்வர்யவானாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்காங்க, ராஜாக்களாக இருக்காங்க. அப்புறம் ஆன்மீகத்தில் உயர்ந்த அனுபவஸ்தர்களாக இருக்கக்கூடியவங்க பிராமணர்களாக இருக்காங்க, தனவான்களாக இருக்கிறாங்க. இப்படி அதுலேயும் அந்த வித்தியாசங்கிறது இருக்கவே செய்யுது. அப்போது இந்த ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி அபிமானிச்சுட்டு வர்ற அவங்களுக்கும் இது வந்து பாத்தியப்பட்ட விஷயந்தான். ஏன்னா அவங்களும் புண்ணிய பாவத்தை செஞ்சு தானே வந்திருக்கிறாங்க, அந்த ராஜாங்கிற நிலையை அவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய குணாதிசயங்களை, அந்த நன்மை தீமைகளை அவங்க எப்போ அவங்க அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், முன்னாடி செஞ்ச பிறவியினுடைய பலனை இந்த ஜென்மத்திலையும், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பிறவியினுடைய பலனை அடுத்த ஜென்மத்திலையும் அப்படின்னு நாம் வந்து இங்கே நினச்சிட்ருக்குறோம். அப்படி சாமி வந்து அப்படி வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன காரணம்னா, இப்போ நான் முன்னாடி ஜென்மத்தில் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க. ஒரு தண்டனை கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா, நான் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் வருந்தணும், இந்த ஒரு குற்றத்தை செஞ்சதுனால தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து ஒரு பிரச்சனையில் நான் என்னை ஆழ்த்தும் போது எனக்கு அதில் வந்து ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஐயோ நான் இதை செஞ்சிருக்கக்கூடாது, இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தோணணும். அப்போ இனிமேல் செய்யக்கூடாது அந்த குற்ற செயல்களை அப்படிங்கிறதுக்காக தான் தண்டனை கொடுக்கறது. இப்போ எனக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க, நீ நல்லா பண்ணுற, நீ நிறைய பேத்துக்கு நீ நல்லது பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக அப்படின்னா, நான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நிறையா நற்காரியங்களை நான் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஊக்குவிப்புக்காக தான். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், நான் மேலும் மேலும் இதை தொடர்ந்து இன்னும் இதே போல் நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் நான் இனிமேல் இந்த குற்ற செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உணரணுங்கிறதுக்காகவும் தான் இந்த ரெண்டு விஷயமும் தர்றாங்க. அப்போ புண்ணியங்கிறது
நான் தொடர்ந்து அந்த நல்ல காரியங்களை செஞ்சு நான் இன்னும் பல விஷயங்களை செய்யணுங்கிறத ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயம். பாவம்ங்கிறது அது ஒரு தண்டனை. அது நான் இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக. இப்போ நான் முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச கொலையை இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா, இந்த தண்டனை இந்த ஜென்மத்தில் நீ இவரை இந்த மாதிரி இடத்துல வச்சு நீ கொன்னுட்ட, அந்த கொலைக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி நமக்கு யாராவது இங்கே வந்து அறிவிக்க முடியுமா? யாராவது வந்து நமக்கு சொல்லித்தராங்களா? அப்போது நான் எப்படி அதை உணர முடியும்? நான் ஒரு தண்டனை இங்கே அனுபவிக்கிறேன். கேட்டால் இவங்க உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? இது முன்னாடி செஞ்ச தண்டனை, முன்னாடி செஞ்ச பாவத்தினுடைய பலன். சரி, என்ன பாவம் செஞ்ச அப்படின்னா அவங்களுக்கும் தெரியாது, செஞ்ச எனக்கும் தெரியாது. அப்போ நான் எப்படி இது இந்த செயல்னால் கிடைச்ச பலன் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்து நான் திருந்தவோ அதை நான் சரி செய்யவோ என்னால் எப்படி முடியும்? அப்போ அப்படி ஒரு விஷயத்தை வந்து கடவுள் செய்ய மாட்டார். அன்னன்னைக்கான தண்டனையை அப்பப்போவே கொடுத்தாதான் என்னால் உணர முடியும். அன்னன்னைக்கான வெகுமதியை அப்போவே கொடுத்தாதான் நான் மீண்டும் அதை சரி செய்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நான் இறங்க முடியும். அப்போது இதை அறிவிக்கிறதுக்கே அங்கே யாருமே இல்லை. அப்போ இந்த தண்டனையினால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதானா? இல்லை. அப்போது இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச பலனை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இந்த தண்டனை எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி அந்த குற்றத்தை என்னால் வந்து சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது. அதனால தான் சாமி வந்து கேட்குறாரு, இந்த புண்ணியம் செஞ்சவங்களாக இருக்கக்கூடிய ராஜாக்களும் தனவான்களும் பிராமணர்களும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த மனித இனத்திலேயே அவங்கெல்லாம் இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்கள இன்னும் நல்ல புண்ணியம் செஞ்சதுனால தான் அவங்க இன்னும் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்போது இந்த இன்னொரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தரித்திரர்களாக இருக்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க. அப்போ இந்த பிராமணர்களும் நோயாளிகளும் முன்னாடி ஜென்மத்தில் நல்ல புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு வந்திருந்தா அவங்களுக்கு நோய்கள் உண்டாகுது இல்லையா? அவங்களுக்கும் வந்து மரணம்ங்கிறது நேரிட தானே செய்யுது. அவங்களும் வாழ்க்கையில் துன்பப்படத்தானே செய்கிறாங்க. அந்த எந்த ஒரு ராஜாவாவது நான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் சுகபோகத்தோடு தான் இருந்தேன், நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த பிராமணனாவது எனக்கு எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் நான் அமைதியாக நான் மாட்டுக்கு என்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு யாருனாலே சொல்ல முடியுமா? அப்படிங்கிறதையும் நாம் இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கும் நோய்கள் வருது, அவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வந்து அந்த இடைஞ்சலில் சிக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது இதில் எந்த வித்தியாசம் இருக்குது? ஒரு தரித்திரராக இருக்கிறவங்களுக்கும் வர்ற அந்த கஷ்டம், அந்த மனக்கசப்பும் அந்த மன உளைச்சலும் பணக்காரங்களுக்கும் வரவே செய்யுது. ஒரு பிஸ்னஸில் திடீர்னு ஒரு லாஸ் ஆகி போச்சு, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலன்னா அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகத்தான் செய்கிறாரு. யாரோ ஒருத்தர் காசை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவர் மன உளைச்சலுக்கு ஆகத்தான் செய்கிறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லை, அவங்களாம் இன்னும் சிறப்பாக சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறதுக்கே இடமில்லாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாக்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நோய்கள் வந்து வரவே செய்யுது. அப்போ அவங்க வந்து புண்ணியம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இந்த நோய்கள் வரும்? ஏன்னா பாவம் செஞ்சுருந்தா தான் அவன் தரித்திரனாகவும் நோயாளியாகவும் பிறக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. உயர்ந்த புண்ணியம் காரியங்களை செஞ்சவங்களுக்கு அது வரக்கூடாது இல்லையா? அப்போ அவங்க எப்படி வந்து இந்த வேதனைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத சாமி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வேதங்களில் ராஜாக்களை பற்றி பேசும்போது அவங்க ஒரு வாசகத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. ராஜாக்கள் புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதாவது அங்கே புண்ணியங்கிறது வந்து உயர்ந்த பதவியாக இருக்குது. அந்த புண்ணியம் செஞ்ச சரீரத்தை உடையவங்க தான் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நாம் என்ன நினச்சிட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறதுல யார் ராஜாவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து புண்ணியம் செஞ்சவங்க, பெரிய ஒரு சரீரிகள், அவங்களாம் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நாமளாம் வந்து அதை நினச்சிட்ருக்குறோம். அது அப்படி அல்ல அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு. எப்படின்னா புண்ணியங்கிறது உயர்ந்த பதவியாக இருக்கும்போது அது ஈஸ்வரன் ஆகுதுங்கிறாரு. ஏன்னா உலகத்தில் மட்டும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உயர்ந்த பதவிங்கிறது அது ஈஸ்வர பதவி தான். அந்த ஈஸ்வர பதவி தான் உயர்ந்த நிலைங்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு சரீரிகள் அவங்க ஈஸ்வரனாக தான் இருக்க முடியும். ஈஸ்வரனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால தான் ஈஸ்வர அம்சமாகும் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நீங்கள் இந்த ஸ்கூல்லலாம் வந்து இந்த செவுத்துல எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்லி. அதாவது ராஜா தான் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தெய்வத்துக்கு நிகராக அந்த ராஜாவினுடைய மதிப்பை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது உண்மைதான். அது அப்படி வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஆனால் நாம் நினைக்கிற இந்த ராஜாக்கள் அல்ல. அந்த ராஜாக்களுடைய இலக்கணம்ங்கிறதே வேறு. யார் ராஜா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க வேதத்தில் சொன்ன விஷயம் எவ்வளோ உண்மைங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கிறவங்க தான் கண்கண்ட தெய்வமாக இருக்க முடியும்.
அப்படி அந்த ஒரு ராஜாவுக்கு ஏதாவது வியாதி உண்டாக வாய்ப்பு இருக்கா? ஈஸ்வர அம்சமாக ஈஸ்வரனுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சரீரிகளுக்கு ஏதாவது வியாதி உண்டாக வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ராஜாக்களுக்கு அது வருது அப்படின்னா அவங்க அந்த ராஜாக்கள் அல்ல, வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ராஜாவா அவங்க இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜனங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடிய வியாதிகளை விடவும் இன்னும் பெரிய பெரிய வியாதிகள் தான் அந்த ராஜாக்களுக்கே உண்டாகுது. எப்படின்னா ராஜப்பிளவை, பௌத்திரம், மூலம், அப்புறம் அந்த பக்கவாதம், அந்த வாத நோய், இதெல்லாமே அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வியாதியாக வருது. இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வியாதியிலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுவும் 100-120 வயசு வரைக்கும் இருந்து ஒரு காய்ச்சல் வந்துடும், செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் அவங்க உடம்பு நல்லா திடகாத்திரமாக உழைப்பில் நல்லா இருக்கும். ஒரு 120 வயசில் ஒரு காய்ச்சல் வரும், அவ்வளோதான், ஆள் முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு படுத்த படுக்கையாக கடந்து சாகிறது இந்த மாதிரி நிலைமை கூட அங்கே வர்றது கிடையாது. ஆனால் ராஜாக்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய வியாதியெல்லாம் வருது. ஆனால் நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க, அந்த ராஜாவாக இருக்கிறது வந்து அவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அதனால தான் அவன் ராஜாவாக இருக்கிறான், அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், அவன் தனவானாக இருக்கிறான், அவன் பிராமணனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே இருக்குது. அப்போது அந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த புண்ணியம் அப்படிங்கிறதும் பாவங்கிறதும் முதல்ல எங்கிருந்து உண்டாயிருக்குது? நம்ம மனம்ங்கிறது நமக்குள்ளே இருந்து வெளிப்பட்டால் மட்டும்தான் நல்லது கெட்டது இது எல்லாமே, புண்ணியம் பாவம் ஈஸ்வரன் மாயை பிரம்மம் இது எல்லாமே அது உள்ளார அடங்கிடுச்சுன்னா அங்கே எதுவுமே கிடையாது, அது சூனியம்தான், அது ஜீரோ. அப்போ நம்முடைய மனம்ங்கிறது வெளியில் வந்தால் தான் அங்கே இந்த புண்ணியத்தை பற்றியும் பாவத்தை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த புண்ணியம் பாவங்கிற நிலைமைகள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நம்மளுடைய மனசில் இருந்து தான். அப்போ நமக்கெல்லாம் மனசு இல்லைன்னா அங்கே புண்ணியம்னா பாவம்னா அங்கே உண்டாக இடம் கிடையாது. அப்போ மனதிலிருந்து அந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட துர்குணங்கள் எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம புண்ணியம்னு நாம் சொல்கிறோம். அப்படி அந்த புண்ணியம்ங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு களங்கம் கூட இல்லாத ஒரு நிலைமை, அது ஈஸ்வரனுடைய நிலைமை அது. ஏன்னா அங்கே களங்கம் உண்டாகும் போது மாயை உண்டாயிருது, அதில் சுயநலம் உண்டாயிருது, உடனே எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிற வெறுப்பு உண்டாயிருது. அது அடுத்தபடியாக பாவத்தை நோக்கி அது போயிட்டே இருக்கும். நான் நல்லா இருந்தால் போதும், மற்றவன் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற நிலைமை வரைக்கும் அது இழுத்துட்டு போயிடும். அப்புறம் மற்ற மேலே கோவப்பட தோணும், பொறாமப்பட தோணும், இன்னொருத்தருடைய சொத்துக்களை அபகரிக்க தோணும், அவன் இடைஞ்சல வந்தான்னா அவனை தீர்த்து கட்ட தோணும். இப்படி அடுக்கடுக்க அது போயிட்டே இருக்கும். அப்போ இது அத்தனைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரே நிலைமை என்னென்னா சலனம் தான். அந்த சலனம்ங்கிறது வெளியில் வந்துச்சுன்னா தான் இத்தனை பிரச்சனையும் தொடங்க ஆரம்பிக்குது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, அந்த புண்ணியம்ங்கிறது ஈஸ்வரனுடைய நிலைமை அப்படின்னு. அந்த ஈஸ்வரனுடைய களங்கம் இல்லாத நிலைமை தான் அது வந்து புண்ணியமாக இருக்க முடியும். அப்போ பாவம்ங்கிறது அறவே இல்லாத நிலைமை தான் புண்ணியமாக இருக்க முடியுங்கிறத சொல்கிறார். ஆனால் நம்ம அப்படி நமக்கு உயர்ந்த இடத்துல தான் அந்த ஈஸ்வரனுங்கிறவன் இருக்கிறான். அந்த உயர்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிரசு தான் நம்ம உடம்புல உயர்ந்த ஸ்தானம்ங்கிறது. அப்படி மேலே சிரசில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல நம்ம ஒரே நிலையாக சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் புண்ணியம். அதனால தான் புண்ணியம் செஞ்சால் அவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த புண்ணியம்ங்கிறது அது ஒரு நிலை, அது ஒரு செயல்பாடு. அதை நம்ம அந்த புண்ணியமாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நிலை கிடச்சிரும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். சாமி சொல்கிறாரு, அது நம்மளுடைய உயர்ந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய சிரசில் தான் ஈஸ்வரன் இருக்கிறான். அந்த சிரசில் நாம் ஒரு நிலையாக அடங்கும் போது தான் நாம் புண்ணியம் செய்தவங்களாக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போது அந்த ஈஸ்வரனிடத்தில் ஒரே நிலையாக ஒரே கதியாக நாம் இருக்கணும். அந்த நிலைமைக்கு தான் புண்ணியோத்கிருஷ்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது புண்ணியம் செஞ்ச சரீரிகள் அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்கிறார். அப்போது புண்ணியங்கிறது உயர்ந்த பதவியாக வந்த சரீரிகள் அவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னா அவங்க ஈஸ்வரனாக தான் இருக்க முடியும், களங்கம் இல்லாத தன்மையில் இருக்க முடியும். பாவம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு சொல்கிறான், அது ஈஸ்வரனாக தான் இருக்க முடியும். வேறு யார் இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அது ஈஸ்வரனுக்கு நிகரான ஒருத்தராக மாறிடுவார். அப்படி ஒரு ஆளை நீங்கள் எங்கேயுமே காமிக்க முடியாது. அவர் ஒரே ஒரு ஆள் தான், களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் ஈஸ்வரனாக தான் இருக்க முடியும். அப்போது நாம் நினைக்கக்கூடிய இந்த ராஜாங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க
அவங்க வந்து அந்த ஈஸ்வரனுடைய தன்மையில் களங்கமில்லாத தன்மையில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்குள்ளார சுகதுக்கங்கள் இருக்குது, விருப்பு வெறுப்பு இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த சுயநலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கவே செய்யுது. அப்போ அவங்கள எந்த காலத்துலேயும் ஈஸ்வர அம்சமாகவும் ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள ராஜான்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அதுக்கு அவங்க தகுதியானவங்க கிடையாது. அப்போ ராஜா அப்படிங்கிறது ஒரு சிருஷ்டி இல்லை. அவங்க செய்கிற செயலை வச்சு தான் நம்ம ராஜான்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம். நம்மளை ஆண்டு கொள்றதுனால நம்ம அவளை ராஜான்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாமளை ஆள்றது யார் அப்படிங்கிறத நாம் சரியாக இது வரைக்கும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ எப்படி இருக்குதுன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து கை வலுத்து போச்சோ அவங்களெலாம் காரியக்காரன் ஆயிடுறான். ஒருத்தரை ஒரு கூட்டத்தை அடக்கி ஆள முடியும் அப்படின்னா அவன் உடனே ராஜாவாயிடுறான். அவன் தாதாவாக மாறுவான். அப்புறம் அந்த ஏரியாவே அடக்கி பிடிப்பான். அப்புறம் அவன் ஒரு கட்சியை ஆரம்பிப்பான். அதில் ஏகப்பட்ட தொண்டர்கள் சேருவாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் சப்போர்ட் வரும்போது உடனே சிஎம் ஆயிடுவாங்க, ராஜாவாயிடுவாங்க. அவ்வளோதான். அந்த எல்லாரையும் நீங்கள் பிரியப்பட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. மிரட்டி கூட அந்த ஆதரவை நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்படி கூட கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். 1921 மலையாள அதாவது கேரளத்தில் அவங்க வந்து ஒரு மாப்பிள்ளை கழகம்னு சொல்லி ஒரு சம்பவம், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கழகம் உண்டாயிடுச்சு. அதனால் அந்த ஒரு பிரச்சனைக்கு மாப்பிள்ளை கழகம்னு பேர் வச்சுட்டாங்க. அதில் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர், குன்னி அகமது ஹாஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் ஒரு ரவுடி, அவர் தாதா. அவர் எப்படின்னா அங்கே அந்த கலகத்தை பண்ணி அங்கே இருக்கிற கூட்டத்தார்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தினார். மிரட்டி அவன் தனக்கு கீழ் படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல முறை வந்து கெட்ட செயல்களை செஞ்சு சிறைக்கு சென்றுட்டு வந்தவர். கொலை பண்ணுறது, பிட்பாக்கெட் பண்ணுறது, அடிக்கிறது, அடிதடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். வெளியில் வந்துட்டு அவர் தன்னுடைய அடியாட்களெல்லாம் வச்சு அந்த கூட்டத்தை ஒடுக்கவும் எல்லாத்துக்கும் அவர் தலைவனாயிட்டார். இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய நிலைமை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது அப்படி எல்லாம் செய்கிறதுக்கு பேர் ராஜா அல்ல. அவங்க ராஜா அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட சிருஷ்டி கிடையாது. ஒரு துஷ்ட செயலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க இருக்கக்கூடியவங்களாம் இருக்க முடியாது. அவங்க புண்ணியமான ஒரு சரீரிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு களங்கம் இல்லாத தன்மையில் இருந்தால் தான் அவங்க பேர் ராஜா. அந்த ராஜாங்கிறது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஈஸ்வரன் தான் அந்த ராஜாங்கிறது. அதனால தான் சாமி சொல்லுவார், நம்ம அன்னத்தை சாப்பிடும்போது கூட ராஜாவுக்கெல்லாம் ராஜா அன்னராஜா அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஒரு ராஜாவையே போஷிக்க செய்யக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது தான் அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போது ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு அவஸ்தையை நாம் இங்கே தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் இங்கே நாம் நினைக்கக்கூடிய ராஜாக்களுக்கு அந்த பாவம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அதனால தான் அவங்க வந்து நோய்வாய்ப்படுறதும், மரண அவஸ்தையை அனுபவிக்கிறதும், நம்மளை மாதிரி சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதும் எல்லாத்தையுமே அவங்க செய்ய வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது புண்ணியம் அப்படிங்கிறது சுகிர்தம்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. பாவம் அப்படின்னா துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. துஷ்கிருதம், சுகிருதம் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்காம தான் நல்லது கெட்டதுக்குள்ளே இதை கொண்டு போய் சேர்த்திட்டோம். அதாவது புண்ணியம்ங்கிறது இல்லாமல் போகும்போது அது துஷ்கிருதம் ஆகுது. புண்ணியம் இருக்கும்போது அங்கே பாவம்ங்கிறது அறவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ புண்ணியம்னு சொல்லும்போது அங்கே பாவம் கிடையாது. அப்போது பாவம்னு சொல்லும்போது அங்கே புண்ணியம் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். இந்த 2ஐயும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் சாமி ஏன் வந்து இந்த நல்லது செய்கிறதெல்லாம் புண்ணியம், கெட்டது செய்கிறதெல்லாம் பாவம்னு சொல்லும்போது அது தப்பு அப்படின்னு ஏன் சொன்னார்னு அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சுகிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அது தீர்ந்து போகும்போது தான் நாம் செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த பாவம்ங்கிறது அந்த சுகிர்தத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கிறனால இதையும் நான் 2 பகுதியாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் நான் இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.